ஆயிடுச்சு எல்லாமே. ஆனா பார்த்து தொடங்கும்போது ஒண்ணுமே இல்லைதான் ஆரம்பிச்சோம். எப்படி இவ்வளவு லட்சம் 4 லட்சம் செலவாகும் கணக்கு போட்டுட்டோம். ஆனா இவ்வளோத்தையும் ஆண்டவரே செய்வார். ஆனா அவங்க எல்லாருடையதும் பார்த்து எதுவுமே இல்லையா, என்ன பண்ண போறோம். பாத்தீங்கன்னா முதல் மதம் விசுவாசி தான் வந்து காணிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கொடுக்க முடியாதவெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இந்த மீட்டிங் நடந்துச்சுன்னா உங்களுடைய ஜபம், உங்களுடைய உதவி, உங்களுடைய எல்லாத்தையும் ஆனா பாத்தீங்கன்னா எவ்வளோ வருஷமா இந்த 10 வருஷமா இந்த சபை நடந்துட்டு இருக்கு. எப்படியா இந்த ஃபுல் பீட்ல இந்த கிளாஸ்ல வாங்க ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டு இருந்தோம் எல்லாருமே நாங்க குடும்பத்துல. ஆனா பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு சூழ்நிலை கத்தது ஃபுல் பீட்டை வாங்க கத்தது பேசுறோம். அதுவும் நமக்கு கம்மியா பண்ணி கொடுத்தாங்க. நிறைய வேலை சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 3000 4000 கம்மி பண்ணி நமக்கு அருமையா எதிர்பார்க்காத அளவுக்கு முந்தின நாள் மீட்டிங் நடக்கிறது முந்தின நாளே வந்து சேர்ந்துச்சு. இந்த 3 நாட்களும் கத்தல் இந்த கிளாஸ் வச்சுதான் கத்தல் ஃபுல் பீட்டை வச்சு நடத்த கொடுத்து செய்யறாரு. அது மாதிரி எல்லாருமே வருகிற மக்கள் எல்லாரும் எப்படி நடத்த போறீங்க கேட்டாங்க. ஆனா ஆச்சரிய பிரகாரமா நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. நமக்கு ஜனவரி மாதம் வாக்குத்தத்தத்தின்படி தீர்க்க தரிசனமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? இன்னும் நிறைவேறாத காரியங்களை கர்த்தர் நாட்கள் நிறைவேற்றி போகிறார். அல்லேலூயா. நாங்க அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். நாங்க சாட்சியோடு கூட தேவனுடைய வசனத்தை நேரம் கடந்து போற நேரம் இல்லாதனால நாங்க செய்து முடிப்போம். அல்லேலூயா. இங்க ஜெபிக்கிற ஜெபம் வீண் போறது. அல்லேலூயா. நம்ம இந்த ஜெப கூட்டம் இந்த 3 நாள் நடத்தணும்னு நினைச்சோம். கன்வென்ஷன் கர்த்தர் ஆச்சரியமா நடத்தினார். அநேக உலக ஜனங்கள் வந்து ஜெபித்து கொண்டார்கள். கேன்சர்ல இருந்தவர்கள் ஜெபித்து கொண்டார்கள். பின்னாடி ஜெபிச்சு கொண்டிருந்தாங்க சகோதரிகள். ஜெபிச்சு வந்தவங்க பின்னாடி நிறைய பேர் யூடியூப்ல கூப்பிட்டு ஜெபம் பண்ணி கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருந்து இங்க ஆவியானவர் நடத்தி கொண்டிருந்தார். கர்த்தர் அப்படியாக ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம இங்க ஜெபிக்கிற ஜெபம் இந்த சகோதரி கூட்டத்துல கர்த்தர் அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபையிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை சகோதரி கூட்டத்துல அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. சாட்சியா சொல்ல முடியும். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா திடீர்னு போன வாரத்துல ஒரு ஐயா வந்தார். ஐயாவுக்கு ரொம்ப ஃபேக்டரியில ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ஃபேக்டரியில ஒன்னா வேலை செய்தவர்கள், வேலை துறையில ஒன்றாக இருந்தவர்கள். அந்த பிள்ளைகள்லாம் நான் வளர்த்தேன். அது மாத்திரம் அவரும் சபை வச்சுக்கிட்டார். ஆனால் நமக்கு சபை வைக்க அப்படி ஒரு எல்லாத்துலையும் ஃபெல்லோஷிப் ஆயிருந்தோம். கர்த்தர் எத்தனோ வருடங்களுக்கு அப்புறம் கர்த்தர் இந்த ஆண்டிலே 10 ஆண்டுகள் கழிச்சு அவருடைய மகளுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த ஆண்டு நம்ம யூடியூப்ல மூலியமா கொடுத்தது கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிற ஆண்டு. அல்லேலூயா. கர்த்தர் அதை இந்த ஆண்டிலே நிறைவேற்றினார். என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கர்த்தர் செய்தார். அடுத்தது என்னோட சொந்தக்காரர்களுக்கு 16 வருஷம் நேற்று நான் கேள்விப்பட்ட 16 வருஷம் என்னோட கூட்டாருடைய மருமகளுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனி. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். 16 வருஷம் கழிச்சு இந்த கன்வென்ஷனுக்கு வந்தாரு. வந்துட்டு என்னடா நீ இவ்வளோ பெரிய மீட்டிங் நடத்திருக்கே, நானே கவுன்சிலா இருக்கிறேன், இப்படி நான் ஒரு மீட்டிங் நடத்துறது இல்லை, சர்ச்சுக்கு தான் இருக்கணும் வந்தேன்னு இங்க காலடி எடுத்து வைத்தார். கர்த்தர் 14 வருடத்துக்கு அப்புறம் கர்த்தர் கர்ப்பத்தின் கனி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக அற்புதத்தை செய்ய தொடங்கிவிட்டார். 3 நாள் கன்வென்ஷன்ல கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து விட்டார். நம்ம விசுவாச பிள்ளைகளுக்கு 2-3 பேருக்கு தான் கர்ப்பத்தின் கனியை இந்த ஆண்டுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. சாட்சியா நம்ம சொல்ல முடியும். எத்தனை வருடம் ஆண்டு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஜெபிங்க. நிறைவேறாத காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நிறைவேற போகிறது. எதையெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதுதான் இந்த கன்வென்ஷன். இனி வருஷம் வைக்க போறோம். மட்டும் ஜெயிச்சிங்கன்னா வருஷம் நமக்கு இடத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. யாரெல்லாம் கூப்பிட்டு வருஷம் வைக்கிறோம். ஏன்னா 3 நாள் என்ன தெரியுமா சொன்னாங்க? 3 நாள் நாங்க சந்தோஷமா இருந்தோம். 4ஆவது நாள் என்ன கேட்டாங்க, ஐயோ போர் அடிக்குது, ஜாலியா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், வீட்டை வேலை செய்தாங்களோ செய்யலையோ சகோதரிகள். ஆனா தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய சமூகத்துல வந்து அந்த கிரவுண்ட்ல அப்படி வேலை செய்தார்கள். ஆனா நான் வந்து இங்க கண்ணீர் விட்டு அழுத விசுவாசிங்க வந்து வேலை செய்யறத பார்த்துட்டு அந்த மழை வந்தோன்னு ஓடி வந்து செய்தார்கள்.
செய்தார். அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுதேன். அல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக உங்களுக்கு எல்லாம் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போவோம். இந்த அது மாத்திரம் இல்லை, நமக்கு வருகிற ஆண்டுல வருகிற மாத்திரம் பிபிஎஸ் இருக்கு. நான் அடுத்த நாள் முடிஞ்சவரை எப்ப பிபிஎஸ் பிள்ளைங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நீங்க ஜெபிங்க. அதுக்கு ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும். அதுக்கும் நம்ம ஸ்டேஜ் வெளியே போடணும். போன வருஷம் போட்ட மாதிரி போடணும். ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். அதுக்கு உண்டான டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. உங்க லிஸ்ட் வந்திருக்குது. அதுக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. நேர தேவனுடைய வார்த்தைக்கு போலாமா? அல்லேலூயா. நான் என்ன வசனம் எடுத்துட்டு வந்தனோ, என்ன காரியத்தை அது சசிரேகா ஜெபிச்சிட்டாங்க. அல்லேலூயா. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நிறைவேற்றினார், நிறைவேற்றினார். அல்லேலூயா. என்ன நிறைவேற்றினார்? 3 நாள் நிறைவேற்றினார். 2ஆவது நாள் எப்படி மழை வந்துச்சு பாத்தீங்கல்ல? உங்களுக்கு எப்படி மழை வந்துச்சுன்னு உங்களுக்கு வீடியோவே காமிச்சாருக்குது. அல்லேலூயா. அது எல்லாரும் பார்த்தீங்க. இவ்வளவு தண்ணி குளமா நின்றுச்சு. எப்படி இந்த மீட்டிங் நடத்துவீங்க? எல்லாரும் ஸ்டேஷன்ல பேசினாங்க. ஐயோ மழை வந்துச்சு மீட்டிங் பாருங்க. குடதார மக்களுக்கு இருக்கிற வேதனையை. ஐயோ மீட்டிங்கு அவங்க ஆண்டவரை அறியாதவங்க எப்படி பேசுறாங்க? நடத்திடுவாங்க அவங்கலாம். அல்லேலூயா. எப்படி அவங்களுக்கு விசுவாசத்தை நடத்துமா இல்லையா? அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அங்கங்க அது எல்லாம் சகோதரர்கள் வந்து அந்த தண்ணி எடுத்து எப்படி தெரியல, அந்த அப்படியே பக்கெட்ல வாரி ஊத்துனாங்க. அப்படியாக எல்லாம் சேரை போட்டு மேட்டை போட்டு ஆண்டவர் அற்புதமாய் செய்தார். அவர் வந்த ஒரு ஊழியக்காரர் அவரே பிரமித்து போனார். எப்படி நடக்குமா நடக்காதா பார்த்து கேட்டீங்களா? நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி போயிருந்து. அல்லேலூயா. ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. தேவனுடைய வாழ்க்கை கடந்து போகும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-13. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-13. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாக உன் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொல்கிறார் தாவீதுக்கு, நீ செய்ய முடியாது, ஆனா உன்னுடைய மகன் எழுப்பி செய்வான்னு. நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும். நீ உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட போயிடுவ, ஆனா உனக்கு பின் சந்ததியை நான் எழுப்ப பண்ணி உன்னுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். ஆண்டவர் சொன்னதை செய்தாரா? செய்தார். அல்லேலூயா. அங்கே நிலைப்படுத்தினார், நிறைவேற்றினார். இன்னைக்கு நாம் அதை தான் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பிரச்சனையிலே கர்த்தர் நிறைவேற்றாத காரியங்கள் இந்த ஆண்டு நிறைவேற போகிறது. எதையெல்லாம் எதிர்பார்த்து இந்த நாட்களே வந்திருக்கிறீங்களோ, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்க வேதனையோடு வந்திருக்கிறீங்களோ, இந்த ஆண்டு கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷமா தோல்வியை கண்டீங்களா? இத்தனை ஆண்டுகளா பிரச்சனையாக இருந்தீங்களா? இத்தனை ஆண்டுகளா கடன் தொல்லையாக தான் இருந்த, மீட்க முடியல நினைச்சு வந்தீங்களா? இந்த ஆண்டிலே கர்த்தர் நிறைவேறாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய ஆசை என்ன, உங்களுடைய திட்டங்கள் என்ன, உங்களுடைய தீர்மானங்கள் என்ன, அதை எல்லாவற்றையும் இந்த ஆண்டு நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் தாவீதுக்கு நிறைவேற்றினார். அல்லேலூயா. நீ செய்ய முடியாது, ஆனா உன்னுடைய மகன் மூலமாய் இந்த காரியங்களை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தார். உடன்படிக்கை பண்ணினார். உங்களுடைய வாழ்க்கையிலே உடன்படிக்கை பண்ணாத காரியங்கள் உடன்படிக்கை பண்ணினாரா? அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். வேத வசனம் மூலமாய் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னாரா? அதை செய்ய தேவன் திட்டமுள்ளவராய் இருக்கிறார். நீங்க மறந்துடுவீங்க, ஆனா ஆண்டவர் ஒரு நாள் மறக்க மாட்டார். நீங்க ஒரு நாள் ஜெபம் பண்ணி மறந்துடுவீங்க, ஆனால் ஆண்டவர் மறவாத தெய்வம், உங்களை நேசிக்கிற தெய்வம், உங்களுக்கு அன்பு செலுத்துகிற தெய்வம் இந்த ஆண்டிலே நிறைவேற்ற போகிறார். எதுக்காக அந்த நாளில் வந்திருக்கிறீங்க? துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த ஆண்டிலே, இந்த நாட்களிலே நிறைவேற்ற போகிறார். எத்தனையோ வருஷமா காத்திருந்தேன் என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய சரீரத்துக்காக, என்னுடைய வேதனைக்காக, என்னுடைய பிரச்சனைக்காக. இந்த நாளில் நிறைவேற்ற போகிறார். பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு வீட்டையும் கட்டி கொடுத்தார், ஆலயத்தையும் கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. 2 ப்ரமோஷன் ஆகி கொடுத்தார். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் தாவீது. ஆனால் அது மகன் மூலியமா நிறைவேற்றினார். அவனுக்கு வீட்டையும் கட்டுவேன் என்று வாக்களித்த தேவன் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினார். நிறைவேறாத ஆசைகள் உண்டா இந்த நாட்களிலே? ரொம்ப நாளா நிறைவேறாத இருக்குது, வருஷ கணக்கில். அல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. ஏதோடு வந்திருக்கிறீர்களோ, இந்த ஆண்டிலே அற்புதங்களை செய்கிற தேவன். அப்படியாக கர்த்தர் சொன்னதை செய்தார். அல்லேலூயா.
என்ன வாக்கு பண்ணினாரோ, என்ன சொன்னாரோ தாவீதுக்கு, அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். அடுத்ததா பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 8:23 படிக்கலாம். 1 ராஜாக்கள் 8:23. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. உங்கள் முழு இதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கை கிருபையை காத்திருக்கிறீர். தேவரீர் தகப்பன் தாவீதுக்கு உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை தந்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் கொண்டு கொடுத்து இந்நாளிலே இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினீர். வாக்கு கொடுத்த தேவன் தங்கள் கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க நினைச்சுப்பீங்க, வாக்கு சொல்லிட்டாரு, அப்படியே சொன்னாரு, இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல, இதுவரைக்கும் நிறைவேறல. ஆனா என்ன பண்ணலாம்? அவருடைய கரத்தினால நிறைவேற்றுவாராம். அல்லேலூயா. உங்களுடைய கரத்தினால இல்ல, அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுவாரு, உங்களுடைய கரத்தினாலே அதை நிறைவேற்றினார். இந்த நாளிலே அவருடைய கரத்தை பிடிச்சுங்க, உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் இந்த ஆண்டிலே நிறைவேற போகிறது. அல்லேலூயா. கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு நிறைவேற்ற போகிறார். எதையெல்லாம் எதிர்பார்த்து நான் வந்திருக்கிறோம், இந்த ஆண்டு உங்களுடைய கருத்தினால் நிறைவேற்ற போறீங்க. நான் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், நான் சாட்சியா நிறுத்துவேன். சொல்லுங்க, தீர்மானிங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். பாத்தீங்கன்னா மத்தேயு 27:9-10 படிச்சுக்கலாம். மத்தேயு 27:9-19 9-10. மத்தேயு சொல்லுங்க. 9-10. 30 வெள்ளிக்காசு அதை எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி கொயனுடைய இடத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. என்னன்னா, எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை மத்தேயுல ஆண்டவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அது 30 வெள்ளிக்காசு யாருங்க? ஆண்டவரை காட்டி கொடுத்தது. எப்பொழுது தீர்க்க தரிசனமாய் வந்தது உங்களுக்கு அது வெளிப்பாடா சொல்லுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசி நாட்களே அதை சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. இப்போ இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு எப்போ பழைய ஆண்டிலே நிறைவேறாத காரியங்களை இந்த புதிய ஆண்டிலே நிறைவேற்ற போகிறார். பழைய ஏற்பாட்டிலே எரேமியா தீர்க்கதரிசனமாய் சொன்ன காரியம் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறினது. அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க, எப்பயோ ஆண்டவர் சொன்னார், எப்பயோ வசனத்தை கொடுத்தார், நானே மறந்துட்டேன், இப்போ நிறைவேறுமா? இல்ல, கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நம்ப வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். தீர்மானமா விசுவாசிங்க, தைரியமா விசுவாசிங்க. யாராச்சும் மனுஷனோட போராடுங்க, ஆண்டவரோட போராடி பெற்றுக்கொள்ளுங்க. நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும். அல்லேலூயா. ஒரு குழந்தை ஒரு சாக்லேட் வேணும்னா அடம் பிடிச்சி படுத்து புரண்டு எப்படியாவது அந்த சாக்லேட்டை வாங்கிடும். நாம் தேவனிடத்துல போராடி நம்முடைய நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்ற வல்லவர் நமக்கு ஒரு உண்டு. நிச்சயம் பண்ணும்போது கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என்ன, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. எப்பயோ சொன்ன வாக்கு அங்க நிறைவேறியது. அப்ப கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கு நினைச்சீங்களா? சின்ன பிள்ளைகளை நினைச்சிருக்கீங்க, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிள்ளைகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 88ஆம் வருஷம் என் பிள்ளை ஆண்டவர் ஊழியத்தை கொடுக்கணும். 88ல நான் ஜெபிச்சேன். ஆண்டவர் இந்த நாட்களே அதை நிறைவேற்றி தருகிறார். என் கண்களால் பார்க்கணும்னு நினைச்சேன், அதை கண்களால் பார்க்க வைக்கிறார். நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்ற வல்ல தேவன் நம்முடைய தேவன், ஜீவனுள்ள தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், உயிரை கொடுத்த தேவன். அல்லேலூயா. நம்முடைய சிருஷ்டித்த தேவன். அல்லேலூயா. அவரை மாத்திரம் உறுதியா படிச்சு கர்த்தர் அப்படியாக வாக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. கொடுப்பேன் வாக்கு கொடுத்துட்டாரு, நிச்சயமா கொடுப்பார். ஆபிரகாம் என்ன சொன்னாரு? வாக்கு கொடுத்துட்டார். அதை படிச்சிடலாமா? ரோமர் 4:21. ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஒன்றுமே இல்லாதப்போ விசுவாசித்தார். அல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறதுடைய காணாமல் விசுவாசிக்கிறது தான்
பாக்கியவானா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் கூப்பிட்டு வெளியே, இதை பாரு, இதை மாதிரி வானத்தை பாரு, இப்படியாக உன் சந்ததி பெருக பண்ணுவேன் என்று யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு. சாரா இந்த உலகத்துக்கு தாயா இருப்பாள் என்று. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எப்படி இருந்தாராம்? முழு நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர் என் தேவன் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. நம்ம மகிமைப்படுத்துவோமா? கொடுக்கிற வரைக்கும் மகிமைப்படுத்தணும். கொடுத்தவன்னு தான் 1000 சோத்திரம் போடுவோம், 1000 சோத்திரம் எழுதுவோம். அல்லேலூயா. ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க 1000 சோத்திரம் போடுங்க, முழு நிச்சயமா நம்பி போடுங்க, எழுதுங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். என்னுடைய வாழ்க்கையில நிறைய வாட்டி இந்த சோத்திரம் எழுதுவேன், சோத்திரம் சொல்லுவேன். கர்த்தர் அதெல்லாம் கேட்டு முன்னாடியே செய்வேன். ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி, நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி நீங்க செய்து பாருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. அல்லேலூயா. அவர் நம்பினா கர்த்தர் கொடுத்தாரா? எத்தனை வருஷம்? 100 வருஷத்துக்கு ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அதனால நிறைவேற்ற அவரால் முடியும். நீங்க நம்பிக்கை வைங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எல்லாம் முழங்கால் படிடலாமா? அப்பா, உங்க நிச்சயமாய் நம்புறேன். இந்த நாளிலே